அந்த சிலுவை நாதரை பார்த்துக் கொள்ளுங்கள். உன்னதமான அவருடைய உச்சிதமான கோதுமையினாலே, வானத்தின் மன்னாவினாலே எங்களை போஷிக்கட்டுக்கும் அவர் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை காணாமல் என் கண்கள் உறங்காதே, உந்தன் பேரை சொல்லாமல் என் உள்ளம் உறங்காதே. கடலில் சென்று சேராமல் நதியும் அடங்காது. இறைவாகும்மை சேராமல் இமைகள் உறங்காது. மேய்ப்பன் நீரும் இல்லாமல் பாதை தெரியாது. மேய்ப்பன் நீரும் இல்லாமல் மேன்மை வராது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பேதையான புறா என்று சொல்லி நான் கடந்த நாட்களில் சில காரியத்தை பேசியிருக்கிறேன். தேவ ஜனங்களாகி நீங்கள் அதை அறிந்து எச்சரிப்பு பெற்று தேவனோடு நெருங்கி விட வேண்டும் என்று அவருடைய இருதயத்தை காண்பித்தேன். இன்றைக்கு நான் வேகமாக அந்த காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அவதானித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். பேதையானதற்கு காரணம் என்ன? நான் வேதத்தை தியானித்த பொழுது ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கவனியுங்கள். கிட்டத்தட்ட 22 காரியங்களை நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவைகள் மட்டுமல்ல, இன்னும் அதற்கு அதிகமான காரியங்கள் உண்டு. இப்பொழுது எனக்கு 22ஐயும் சொல்ல நேரம் அல்ல, சில காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். வாசித்துக் கொள்ளலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு உங்கள் பரிசுத்த வேதத்தை திருப்பி 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் முதல் காரியத்தை அபயமிட்டு சொல்லுகிறார். அவர் சத்தமாக ஓசியா மூலம் தெரிவிக்கிறார். முதலாவது காரியம் வாசிக்கலாம். ஓசியா 5:3. எப்ராயிமை நான் அறிவேன். இப்போதும் நீ சோரம் போனாய். கவனிங்கள், முதலாவது காரியம், பேதையாய் போனதற்குரிய முதல் காரியத்தை ஆண்டவர் வரிசைப்படுத்த விரும்புகிறார். சோரம் போன நிலை, அதாவது என்னிடம் இருந்து எதையும் நீ மறைத்துக் கொள்ள முடியாது. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் வெளிச்சமாக நான் அறிந்திருக்கிறேன். எப்ராயிமே, நீ சோரம் போய்விட்டாய். இதை குறித்து நீங்கள் அதிகமாக வாசித்து அறிந்து கொள்ள ஓசியா புத்தகத்தை படித்துக் கொள்ளுங்கள். 2வது காரியத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படியுங்கள். ஓசியா 5:4. அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். 2வது காரியம், தங்களுடைய கிரியைகளை செய்கைகளை சீர்படுத்தாத நிலைமை. தங்களுடைய செயல்பாடுகளை தேவனுக்கு உகந்ததாக செய்ய வேண்டும் என்ற மனநிலையோ ஒரு மன விருப்பமோ இல்லாத மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்ராயிமே, நீ பேதையான புறா என்பதாக. இன்றைக்கு உங்களுடைய செயல் எப்படி இருக்கிறது? உங்களுடைய கிரியைகள் தேவ வசனத்துக்கு உட்பட்டதாக, தேவன் அங்கீகரிக்கத்தக்கதாக இருக்கிறதோ? 3வது காரியத்தை படியுங்கள். 8வது அதிகாரம் 4வது வசனம். நான் இவைகளை வேகமாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 8வது அதிகாரம் 4வது வசனத்தை படியுங்கள். அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்துகிறார்கள், என்னாலே அல்ல. தேவ அங்கீகாரம் பெறாத தலைவர்களை ஏற்படுத்துகிறார்கள். சாட்சி வாழ்க்கை இல்லாதவர்களை ஏற்படுத்துகிறார்கள். ஆகவேதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறான், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே, கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட போதகர்கள் எழும்ப
எழும்புவார்கள். சாட்சியற்றவர்கள், தேவனுடைய மகத்துவத்தை விளங்காதவர்கள். ஆகவே மூன்றாவது காரியம், அவர்களுடைய ஆவிக்குரிய தகுதி தேவன் எதிர்பார்க்கிற அளவிலே இல்லாதவர்களை தலைவர்களாக தெரிவு செய்து விட்டார்கள். அதனாலே எப்ராயிம் சோரமாக்கப்பட்டு தேவனுக்கு விரோதமாய் போய்விட்டான். அவனுடைய பாவ நிலைமை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். நான்காவதாக வாசித்துக் கொள்ளுங்கள், 5வது வசனம், 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். சமாரியாவே, உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது, உன் கோபம் அவர்கள் மேல் மூண்டது. எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார். தூய்மை அடைவதற்கு விருப்பமில்லை. ஏன் எப்ராயிம் பேதையாய் போன புறாவாய் போய்விட்டது? தூய்மை அடைய விருப்பமில்லை. பிள்ளைகளை கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை விரும்புகிறீர்களோ, ஒரு தூய்மையான வாழ்க்கையை விரும்புகிறீர்களோ? அப்படி விரும்பாவிட்டால் ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு பேதையான புறா என்ற நிலைமையிலே நீ காணப்படுவாய். என் வாழ்க்கை பரிசுத்தம் அடைய வேண்டும். இன்றைய காட்டிலும் நாளைக்கு, நாளைய காட்டிலும் நாளை மறுதினம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ஆனால் சுத்தாங்கம் அடையாதிருக்கிறார்கள். சுத்தாங்கம் அடைய, தூய்மை அடைய, பரிசுத்தம் அடைய விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். வாசித்துக் கொள்ளுங்கள், 11வது வசனம், 5வது காரியம், 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். எப்ராயிமர் பாவம் செய்வதற்கு ஏதுவான பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். ஆதலால் பலிபீடங்களை அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். பலிபீடங்களை அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். பலிபீடம் எதற்கு அடையாளம்? கவனிங்கள். ஆராதனைக்கு. எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே என்ன நடந்தது? சுய விருப்பம், இச்சையான ஒரு வாழ்க்கைக்கு கையளிக்கப்பட்ட மக்களை காண்கிறோம். எப்ராயிம் தனக்கு விருப்பமாத்தான் ஆராதனை செய்வான். உணர்ச்சிகளை தூண்டி விடுவான். அங்க உணர்ச்சிகளை தூண்டி விடுவான். தேவனுக்கு விருப்பமான ஒரு பரிசுத்த ஆராதனையை வேதாகமம் அங்கீகரிக்கிற, அது பழைய ஏற்பாடா இருக்கலாம், புதிய ஏற்பாடா இருக்கலாம், தேவன் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனை செய்ய மாட்டார்கள். எல்லாம் டம்மு 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 டம்மு. கடைசி ஆராதனை முடிவை பார்த்தா அவன் அர்ப்பணிச்சிருக்கவும் மாட்டான், பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்காது, வாழ்க்கையில தேவ நோக்கத்தை கண்டும் இருக்க மாட்டான். பலிபீடங்களை நல்லா பெருக பண்ணிட்டாங்க. எல்லா இடமும் பலி செலுத்தலாம் என்று. ஏனென்றால் எல்லாரும் தேவனுக்கு ஆராதனை செய்ய முற்பட்டதினாலே பாவத்தை அவர்கள் எல்லா இடங்களிலும் விதைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆராதனை என்ற வடிவிலே, தேவனுக்கு பலிபீடம் என்ற நிலையிலே ஆண்டவர் இதை பார்த்து சொல்லுகிறார், பேதையாய் போய்விட்டாய். வாசித்துக் கொள்ளுங்கள், 12வது வசனம், 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என்ன காரியமா எண்ணினாங்களாம்? பைபிள ஓசியா தீர்க்கதரிசனம் சொல்லிக்க முதலே பைபிள் இருக்கு. கவனிங்க. ஓசியா தீர்க்கதரிசிக்கு முதலே ஆண்டவர் பிரமாணங்களை, கட்டளைகளை, கற்பனங்களை, நியாய பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அதன்படி நடக்க விருப்பம் இல்லை. இது எங்களுக்கு இல்லை. அந்நிய காரியமாக எண்ணினார்கள். காரணம், அவர்கள் அதை ஒரு களியாட்டாக, அவள் வாழ்க்கையிலே வேதத்தை வாசிப்பதும் இல்லை, தேவ கட்டளையில் மகிழ்ச்சியா இருப்பதும் இல்லை. 2 காரியத்தை தேவ ஜனத்துக்குள்ள சத்துரு விதைச்சிட்டான். வேத வாசிப்பே இல்லை. எல்லாரும் கவனிங்க. அந்நிய காரியமா எண்ணுறாங்க. அது மட்டுமில்ல, தேவனுடைய கட்டளைகள்ல, பிரமாணங்கள்ல ஒரு மகிழ்ச்சி இல்லை. தேவ வார்த்தையை படிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி, அதுல வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறதுல ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஜனமாய் எப்ராயிம் போய்விட்டது. நீங்கள் இந்த நேரத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை தற்பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். வாசித்துக் கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், 7வது காரியத்தை சொல்லுகிறேன். 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலே, மகிழ்ச்சியாயிராதே, மற்ற ஜனங்களைப் போல் களி கூறாதே. மற்ற ஜனங்களைப் போல் களி கூற வலிக்கிட்டார்கள். மற்றவர்கள் அதை செய்கிறார்கள். தேவனற்ற ஜாதி அதை செய்கிறது. தேவனற்ற மக்களுடைய வாழ்க்கை முறை, தேவனற்ற ஜனங்களுடைய நடவடிக்கைகள், தேவனுடைய ஜனங்கள் அற்றவருடைய பேச்சுக்கள், இதை பார்த்து மற்ற ஜனங்களை போல் களி கூறாதே, களிப்பாயிராதே. கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியங்களிலும் இவர்கள் தங்களுடைய ஆவியிலே மற்றவங்களை போல தங்களுடைய ஆவியை பார்த்து அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க என்று எப்ராயிமர் பார்க்க போனதுனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், மற்ற ஜனங்களை போல நீ களி கூறாதே. உடைய வாழ்க்கை ஏன் ஒரு பேதையாய் போன புறாவை போல இருக்கிறது? அவங்க அதை செய்கிறாங்க, நாங்க செய்தா என்ன? அவங்க அதை பார்க்குறாங்க, நாங்க பார்த்தா என்ன?
அந்த பாஸ்டர் சொல்றார் சினிமா பார்க்கலாம்னு. நாங்க பார்த்தா என்ன தப்பா? அவர் பெரிய பாஸ்டர், உலகம் முழுக்க போறவர். நீங்கள் லோக்கல் பாஸ்டர், லோக்கல் சர்ச், உள்ளூர் பிரசங்கியார். உங்களுக்கு அவரை விட கூட தெரியும், அவர் கூட படிச்சிருக்கிறார். அவர் பிரச்சனையும் இல்லை. என்ன, மற்ற ஜனங்களைப் போல் களி கூறி ஒரு மக்கள் கூட்டம் பெருகினதினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேதையாக்கப்பட்டு விட்டாய். 8வது காரியத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். வனாந்தரத்திலே திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்து அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் இலட்சியானதற்கு தங்களை ஒப்புவித்து, லட்சியானதற்கு கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த வேத வசனங்களை நான் விரிக்க காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு வெட்கக்கேடான காரியத்தை நேசித்து, ஒரு விக்கிரகத்தை நேசித்து அவர்கள் தங்களை அதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். லட்சியான காரியம், அருவருக்கத்தக்க ஒரு வெட்கங்கெட்ட காரியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். வாசிக்கலாம். தங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்கள் ஆனார்கள். அருவருப்பானது நேசிச்சா அருவருப்பானது மாதிரியே மாறிட்டாங்க. அந்த ஸ்டைலுக்கே வந்துட்டாங்க. அந்த முறைமைக்கே எப்ராயிம் வந்து விட்டது. இன்னும் அதிகமான காரியங்கள் உண்டு. ஆகவே ஒரு பேதை நிலைமையிலிருந்து மறுபடியும் ஆண்டவர் சீராக்கப்பட்டு தன்னோடு ஒப்புரவாக எப்ராயிமை கரம் விரித்து அழைக்கிறார். இந்த காலையில் நீங்கள் அதுக்கு உங்களை ஒப்புக் கொடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து தேவ நோக்கம் உங்களிலே நிறைவேறி சுத்தாங்கம் அடைந்து தூய்மை அடைந்து, ஹோலினஸ், பரிசுத்தம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், அருகிலுள்ளால பார்த்து சொல்லுங்கள், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொள்ளுவார்.